பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோவையில் நாளை பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நீண்ட நேரம் வெயிலில் நிற்க வேண்டிய பணிகளில் ஈடுபட்டிருப்போருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏதும் உள்ளதா என தமிழக சுகாதாரத்துறை ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 35 லட்சம் பேரில் 15,000 பேருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 1934ஆம் ஆண்டில் திருச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் மகாத்மா காந்தி. திருச்சியில் உள்ள ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியில் அந்த மரம் அமைந்துள்ளது. மகாத்மா காந்தி வந்து சென்றதின் நினைவாக அம்மரத்தடியில் தற்போது காந்தி சிலை அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கை நடத்தப்பட்டுள்ளது. விடிய விடிய நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் தமிழகத்தில் ரூபாய் 2 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் RN ரவி மறுப்பு தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள ஃபாரஸ்டேல் பகுதியில் கடந்த 6 நாட்களாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. குன்னூரில் 6வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீயால் ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்காத பட்சத்தில் அக்கட்சி தேர்தல் ஆணையத்திடம் ஆட்டோ சின்னத்தை வழங்க கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சினிமா டப்பிங் யூனியன் தேர்தலில் 313 வாக்குகள் வித்தியாசத்தில் நடிகர் ராதா ரவி வெற்றி பெற்றுள்ளார். பூலோக வைகுண்டம் எனப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு கோவையில் இன்று மதியம் 2 மணி முதல் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே குளத்தில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து குதித்த யூடியூபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பயணிகளின் வேண்டுகோளுக்கிணங்க மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் ஒரு பகுதியாக திருமங்கலத்தில் 12 மாடி கட்டிடம் வழியாக மெட்ரோ ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் உபரி பணியிடங்களை பணி நிரவல் செய்வதற்கு பள்ளி கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தேர்தல் பணிகளால் மருத்துவ சேவை பாதிக்கப்படக்கூடாது என்று மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்திய ரயில் பெட்டி தொழிற்சாலைகளிலேயே முதல் முறையாக ஒரே ஆண்டில் 1000 ரயில் பெட்டிகள் தயாரித்து சென்னை ICF ரயில் பெட்டி தொழிற்சாலை சாதனை படைத்துள்ளது. ஆக்டோபஸ் போல போதைப் பொருட்களின் புழக்கம் தமிழகத்தை ஆக்கிரமித்துள்ளது. அரசியல், கல்வி, திரைத்துறை உள்ளிட்டவற்றை ஆட்கொண்டு சமூகத்தை சீரழித்து வருகிறது. கடத்தல் ஆசாமிகள் போதைப் பொருள் கடத்தலில் பெற்ற பணத்தை திரைத்துறையில் முதலீடு செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கஞ்சா வியாபாரிகளாக மாறும் இளைஞர்கள் குறித்து இந்து முன்னணி வேதனை அளித்துள்ளது. சமீபத்தில் மலையாளத்தில் வெளிவந்து மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் மற்றும் பிரேமலு. இந்த 2 திரைப்படங்களும் கேரளாவில் மட்டுமின்றி தமிழகத்திலும் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது. கோவில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டது குறித்த விவர அறிக்கையை வரும் 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையெனில் சம்பந்தப்பட்ட கோவில் செயல் அலுவலர்கள் மற்றும் இணை ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை கமிஷனர் முரளிதரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். IPL 2024 சென்னை பெங்களூரு போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியது. 2வது T20 போட்டி ரஷீத் கான் அபார பந்து வீச்சு அயர்லாந்தை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 75 காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 92 ரூபாய் 34 காசுகளுக்கும் விற்பனையானது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.